ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து நம்ம கமெண்ட்ல பண்ணவங்கள தான் பண்ண போறோம். நம்ம கமெண்ட்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா பன்னீர் ரெசிபி போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 200 கிராம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா பன்னீர் கிரேவி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாரும் கை கழுவுங்க அப்படிங்கறாங்க. நான் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா கை கழுவுங்கன்னு கமெண்ட் பண்ணல. பஜ்ஜில இது பண்ணல, கை கழுவிட்டு இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்ன கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா உருளைக்கிழங்கு தட்டுல வச்சிருந்த பஜ்ஜி போடையில அரிஞ்சு நிறைய வச்சிருந்தீல்ல, அது தண்ணி இருந்துச்சுல்ல, நீ டக்குன்னு என்ன பண்ணனா பஜ்ஜி அப்படி போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு தண்ணியோட இருந்துச்சுல்ல, அதுல அப்படி கையை கழுவுனில்ல, அதுக்கு கையை கழுவிட்டேன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இத திருப்பி ஓபன் பண்ணலாம். இது ரேட் எவ்வளோ நிசா? 112 ரூபா. 112 ரூபா. ஆனா இதுல போட்டுருக்க 130 ரூபா. அது போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இது மாதிரி போய் போட்டிருப்பாங்க. 112 ரூபா 200 கிராம். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி பன்னீர் ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க. இது இந்த இதில் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க தானே, அது என்னது பன்னு மாதிரி இருக்கும்ல, அது என்னது இதுலேயே வச்சு கொடுப்பாங்க. இதுல பாதியை வந்து செல்வா சொன்னார், பாதியை 65 போட்டு நிசா அப்படின்னா வேணாம், போட்டு விட்ரு எல்லாத்தையும். கொஞ்சம் அப்போனா இதாகட்டும், முடியும் தட்டுக்கிட்டலாம் பறந்துட போகுது. அப்போ கொஞ்சம் இதாகட்டும், கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அவ்வளோதானே? சூப்பர், நல்லா வருது. நீ சாப்பிட்ருக்கியா பன்னீர்? என்னடி இது, என்ன வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். வெண்ணெய் மாதிரி, வெண்ணெய் மாதிரி தானே, திங்க வேண்டி தானே. திம்பனே திம்பேன். எனக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு யாரோ சொன்னா ஒரு காலையில. இனிப்பா இருக்கும், அவ்வளவுதான், வேற என்ன இனிக்குமா? அப்புறம் கசக்குமா? இனிக்காது. பன்னீர் எங்கயாவது இனிக்குமா? கொஞ்சோண்டு வாயில கடிச்சு பாறேன். நான் வரல இந்த விளையாட்டுக்கு. இதுல மொபைல்ல வைட் ஆங்கிள் எடுக்க முடியல நிசா. வைட் ஆங்கிள் எடுத்தா தானே நல்லா எல்லாம் கவர் பண்ணலாம். எட்டி நின்று எடுக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளோதானே? ஓகே. தார்னிஸுக்கு 2, எங்கள் அப்பாவுக்கு 2, எனக்கு 2, நிசாவுக்கு 2, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் 4. ஏன்னா அதுதான் செய்ய சொன்னிச்சு கிடையாது. சரி, ஓகே. அவன் வந்து பன்னீரை ஃபஸ்ட்டு அது கட் பண்ணியாச்சு. ரெண்டாவது அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு. பேன் வந்து வச்சுருவோம். பேன் வச்சாச்சு. இங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்க கரண்டி தானே அங்க வச்சேன், அங்கேயே எடுக்கிறேன். சட்டியை எடு. இப்படிதான் நீ குருட்டுத்தனமா எதையாவது எடுத்து விடுற, அவங்க கமெண்ட் பண்ணிடுறாங்க. சட்டியில கட்டையில சட்டியை தான் எடுக்கணும். சட்டியை எடுக்கிறோம், நீங்க ஊத்துங்க. என்ன ஏன்டி இவ்வளவு என்ன நல்லா கிரேவியா வரும். 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி வச்சிருக்க. 50 ml தான். நிறைய பேர் வந்து பட்டர் போட்டு செய்வாங்க. எங்க வீட்டுல பட்டர் போட்டா பிடிக்காது, அதனால நீங்க பட்டர் போட்டு சமைக்கிறதா இருந்தா சமைக்கலாம். நான் வந்து பட்டர் போட்டா பிடிக்காதுல, பட்டர் இல்ல அப்படி சொல்லு. இருக்கா? சரி, அப்ப அதை போட்டே சமைச்சிருக்கலாம்ல. பரவாயில்ல. இது கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இதெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். எண்ணெயே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கோம். அது கூட ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். உடனே வதங்கிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்ச உடனே தான் வதங்கணும். ஓகே, இந்த சிலிண்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதை அன்பாக்சிங் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். அது என்ன ஒரு வாரம் ஆகுமா? பிப்ரவரி 8ஆம் தேதினு போட்டிருக்கு, பார்ப்போம். அதுக்குள்ளார வந்துடும். ஓகே, வேற என்ன சார்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்லவே இல்லை, 4 நிமிஷம் ஆயிடுச்சு. புஞ்ச காக்கா தூக்க வருது, அதான் கோழி எப்படியே இங்கே முடியாந்துக்கிட்டு இருக்கு. காக்கா எங்கேயோ நிற்கிது. வேற நிறைய ரெசிபி சொல்லிருக்கீங்க. பரோட்டா போட சொல்லிருக்கீங்க, காளான் பிரியாணி சொல்லிருக்கீங்க.
நாளைக்கு காளான் பிரியாணி போடுவோம். நாளைக்கு காளான் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. பன்னீரும் காளானும் ஒரே நாள். நேற்று ஷாப்பிங் போனேன், அப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு புரோட்டா போட்டு, அன்னைக்கு வந்து தைப்பூசம், அன்னைக்கு தான் நம்ம வந்து இதுக்கு கோவிலுக்கு போறோம். கோவில் விலாக்லாம் பார்க்கலாம். கோயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் சாயங்காலம் போல வந்து பரோட்டா செஞ்சு சைவ குருமா வச்சு. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிக்கன் KFC சிக்கன் பண்ணுங்கன்னு. செல்வா மாலை போட்டிருக்காங்க. நம்ம வீடியோலயே சொல்லியிருக்கோம். இல்ல அதெல்லாம் பெண்டிங்ல வச்சுக்கோ பண்ணலாம். செல்வா வந்து கோயிலுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அதுல என்னென்ன ரெசிபினா அப்புறமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி பார்க்கலாம். சேனல் மானிடைசேஷன் ஆயிடுச்சுனா வந்து வெஜ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான்வெஜ் வந்து அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நீ வரியா திருச்செந்தூர்? தெரியல, பேமெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துப்போம். பேமெண்ட் நிறைய இருந்தா எல்லாரும் போவோம். 7000 கம்மியா இருந்தா செல்வா மட்டும் போயிட்டு வருவாரு. ட்ரெயின்ல போனோம்னா 100 ரூபா 150 ரூபா தான் டிக்கெட் வரும். போன தடவை நாங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். ட்ரெயின்ல மட்டும் போன தடவை திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். 8000 ரூபா 9000 ரூபா செலவாயிருச்சு எங்க எல்லாருக்கும் சேர்த்து. மற்ற அதுக்கு நாங்கள் தங்கவெல்லாம் இல்லை, காலையில் போயிட்டு சாயங்காலம்லாம் வந்துட்டோம். அதுக்கு 8000 9000. இல்லை, முதல் நாள் நைட்டு கிளம்பி காலையில் சாமி மறுநாள் காலையில் கோயிலுக்கு போனோம். மறுநாள் ஃபுல்லாக கோவிலில் இருந்தோம். மறுநாள் சாயந்தரம் தான் நம்ம கிளம்பி மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த தடவை போனால் தங்கிட்டு தான் வரணும். ஒரு நாள் தங்கி இருந்து சாமி கும்பிட்டா தான் நல்லா இருக்கும். அங்கே சுற்றியெல்லாம் பார்க்கலாம், நிறைய இடம் இருக்கு. கருகி போயிடுச்சு பாரு வெங்காயமே. இப்படி நல்லா கருவலை கருகி போனது கருப்பு கலர்ல வரும், அதான் கருகி போனது. இப்போ ப்ரௌன் கலர்ல இருக்குன்னா அந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த இலை இருக்கனால எல்லாம் கீழே போடுது. சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இல்லை கசகசா 5-6 முந்திரி போட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி அரிஞ்சு போடக்கூடாது. கிரேவிக்கு எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஊற்றினாதான், தக்காளி பேஸ்ட்டாக ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னும் வித்தியாசமான ஸ்மெல் வருது. தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்தா அப்புறம் எப்படி இருக்கும்? வித்தியாசமா ஸ்மெல் வரும். கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இது என்ன கரைஞ்சிருமா? பன்னீர் கரையாதா? கரையாது, அப்படியே இருக்கும், கட்டி கட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் தூளெல்லாம் சேர்த்துறோம். உப்பு போட்டாச்சியா? சூப்பர். நெக்ஸ்ட் அடுப்பு அணைஞ்சு போச்சு, அடிச்சு விட்றியா? இப்போ கொதிக்குது பாரு. தலை சிம்மில் வச்சோன்னா அணைஞ்சு போயிடுச்சு. அணையல, நான் சிம்மில் பேசிட்டே சிம்மில் வச்சேன்ல, அது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ பேர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சமைக்கையில் யாரெல்லாம் மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ஊற்றுவாங்க, நீ அப்படியே இது மாதிரி பண்ணுவ. அப்போ இவ்வளோ தக்காளி சாரெல்லாம் என்ன பண்ணுறது? இது குழம்பா கிரேவி தானே, அப்புறம் எத்தனை பேர்னா எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கோங்கிற அவ்வளோதானே. இது என்ன, அது யாருக்கு பொறுத்தது? இது அப்போ கிரேவி வச்சா யாருக்கு பத்தாதுன்னா இன்னும் நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். இது தியாதர்னிஸ்க்கு சாப்பாடு கட்டினால தான் கிரேவி முடிஞ்சு போயிருமே. இல்லை, அவங்க துக்கணும் பெரட்டின மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் கிரேவி. ஊற்றி சாப்பிட்றதுக்கு பேர் அது ரசம் குழம்பு. நெக்ஸ்ட் நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்கணுமா? அடுப்பு எரியுதா? எரியுது. சரி, கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு எப்படி கொதிக்குது? இப்போ பன்னீரை இறக்கிற வேண்டியதான்.
எப்படி இருக்குது? இதுக்கு என்ன தொட்டுக்க செய்ய போகிற? அப்பளம். பன்னீர் கிரேவிக்கு அப்பளமா? அப்புறம் பன்னீர் கிரேவிக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபினிஷிங். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பன்னீர் கிரேவியை. சொன்ன மாதிரி பன்னீர் கிரேவி வீடியோ போட்டாச்சு. அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வேறு என்ன சார்? இதை சாப்பிட்டு பார்த்து தியாதார்னஸ் எல்லாம் பிடிச்சிருந்து சாப்பிட்டாங்கன்னா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை பன்னீர் வாங்கி சமைக்கிறோம். ஆமாம் தானே? ஃபஸ்ட்டு தடவை பன்னீர் வாங்கி சமைச்சிருக்கோம். இது பிடிச்சிருந்து பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா இதுலேயே 65 இதெல்லாம் செய்யலாம். நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா, பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கல, யாரும் திங்கலை அப்படின்னா இந்த பன்னீர் ரெசிபி இதோட ஆமாம் அவ்வளோதான். தரமாக வந்திருக்காண்ணா. இது வேவணுமா? இது அவ்வளோதான். பொசுன்னு தான் இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விட்டு அவ்வளோதான். சரி, ரைட். சரி, ஓகே, பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய்.